கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும் 12ஆம் வசனம் 13வது வசனம் இந்த வசனங்களிலே நாம் தேசம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேசம் என்கிற இது ஒரு குறிப்பிட்டதான பகுதியை அதாவது தேவன் படைத்த அந்த பூமியில் ஒரு குறிப்பிட்டதான பகுதிகள், பின்பு அவைகள் தேசங்களாக பிரிந்தது, அவைகள் தேசங்களாக செயல்பட்டது என்பதை பற்றி நாம் சரித்திரத்தில் பார்க்க முடியும். தற்காலத்தில் அது எந்த பகுதிகள் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இங்கே எத்தியோப்பியா என்று பார்க்கிறோம். எத்தியோப்பியா இன்றைக்கும் இருக்கிற ஒரு தேசம்தான். அதே போல ஆவிலா என்று சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த தேசம், அசீரியா என்று சொல்லப்படுகிறதான தேசம், இவைகள் எல்லாமே அந்த ஈராக் அதை சுற்றி உள்ளதான அந்த பகுதிகள். இன்றைக்கும் நீங்கள் இந்த நதிகளிலே சில நதிகளை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த பகுதிகள் தான் அன்றைக்கு இருந்ததான தேசம் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறதான பகுதிகள். இந்த தேசத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த தேசத்துக்கு தேவன் என்ன செய்தார் என்றால், தண்ணீர் பாயும்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த தேசம் தேவன் ஏற்படுத்துகிற தேசத்தை ஏற்படுத்துகிறவர் தேவன். ஆகவே தேவன் தேசத்தை ஏற்படுத்துகிறவர், தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர், தேசத்திற்கு நன்மை செய்கிறவர். ஆகவே தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம், முதலாவது ஆசீர்வாதம் என்ன? இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்திலே படிக்கும் பொழுது, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஒரு பொருளாதார செழிப்பை காண்பிக்கிற வாசகங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொன் விளையும் என்று சொன்னால், பொன் விளையும் பூமி என்று சொன்னால் மிகவும் செழிப்பான ஒரு தேசம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? தேசத்திற்கு கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார் என்றுதான் அர்த்தமாகிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும் என்பதாய் பார்க்கிறோம். 24ஆம் வசனம் சொல்கிறது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்பதாய் பார்க்கிறோம். யோசேப்பு அந்த தேசத்தில் எகிப்தில் இருந்த பொழுது எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல, அருமையானவர்களே, இன்றைக்கும் நமக்கு ஒரு நித்தியமாக நம்மோடு கூட நம்மை செழிப்பாக்குகிற, நம்முடைய பஞ்சங்களையும் பசியையும் போக்குகிற, பொருளாதாரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்று அந்த யோசேப்பு அந்த எகிப்திலே இருந்து தன்னுடைய ஞானத்தினாலே அந்த தேசத்தினுடைய பஞ்சத்திலிருந்து வந்த அந்த பஞ்சத்திலிருந்து அந்த தேசத்தை காப்பாற்றினது போல, இன்றைக்கும் ஒரு தேசம் இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த ஞானமுள்ள அந்த தெய்வகுமாரனை, அந்த புருஷனை தேசம் ஏற்றுக்கொள்ளும் என்றால், தேசம்
இயேசு கிறிஸ்துவனுடைய கையில், அன்றைக்கு யோசேப்புடைய கையில் கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய கையிலே கொடுக்கப்படும் என்றால், அருமையானவர்களே, தேசங்கள் காக்கப்படும். யோசேப்பு உத்தரவில்லாமல் ஒருவனும் கையையோ காலையோ அசைக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அதே போல இன்றைக்கும் அவர் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டோம், அவர் சொற்படி நாங்கள் நடப்பதற்கு ஆயத்தம் என்று சொல்லி தேசம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிபணியும் என்றால், அவரிடத்திலே தேசத்தை, நம்முடைய இந்திய தேசத்தை ஒப்பு கொடுத்தால், ஒவ்வொரு தேசமும் இயேசு கிறிஸ்துவுடைய கையில் ஒப்பு கொடுத்து ஆட்சிகள் நடக்கும் என்றால், அந்த தேசத்தின் ஆட்சியை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார். அந்த தேசத்திலே பஞ்சங்கள் நீங்கும், பசி நீங்கும், பட்டினி நீங்கும். அந்த தேசங்கள் நிச்சயமாகவே என்ன செய்யப்படும் என்றால் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, ஒரு தேசம் மாத்திரமல்ல, ஒரு தனி மனிதன் தேசம் ஒப்பு கொடுக்கப்படுவதென்றால், தேசத்தினுடைய தலைவன், அன்னைக்கு பார்வோன் எப்படி அந்த யோசேப்புடைய கையில் தேசத்தை ஒப்பு கொடுத்தானோ, அதே போல இன்றைக்கு தேசத்தின் தலைவர்கள் இன்றைக்கு பார்லமெண்டில் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் துதித்து ஜெபித்து அங்கே நடத்த ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால், வேதத்தை வாசித்து, பார்லமெண்டில் வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க தீர்மானித்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு இயேசு கிறிஸ்துடைய உத்தரவுப்படி அல்லாமல், அவர் சொற்படி அல்லாமல், அவர் வழிகாட்டுதல் இல்லாமல் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி, அன்றைக்கு தாவீது எப்படி தேசத்தை ஆட்சி செய்தானோ, ஜெபத்தோடு ஆட்சி செய்தான், வேதத்தை வாசித்து கற்பனைகளை கை கொண்டு ஆட்சி செய்தான். அதே போல இன்றைக்கும் தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தலை வணங்கினால், அவருக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தால், நிச்சயமாகவே தேசத்தில் இருக்கிற பசி நீங்கும், பட்டினி நீங்கும், அவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு தேசம் மாத்திரமல்ல, ஒரு குடும்பமும் அப்படித்தான். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இயேசுவை ராஜாவாக்குங்கள், இயேசுவை நீங்கள் அதிபதியாக வைத்து அவர் சொற்படி நடக்க தீர்மானித்தால், அவருடைய சித்தம் இல்லாமல் எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஞானத்தின்படி, அவருடைய நடத்துதலின்படியாக செய்ய ஆரம்பித்தால், ஜெபிப்பதற்கும் அவருடைய கட்டளைகளை அறிந்து அதன்படி நடப்பதற்கும் உங்களை ஒப்புக் கொடுப்பீர் என்று சொன்னால், நிச்சயமாகவே அன்றைக்கு யோசேப்பின் மூலமாய் எகிப்து பஞ்சத்திலிருந்து நீங்கி காக்கப்பட்டது போல உங்கள் குடும்பங்களும் எந்த பஞ்சம் இல்லாமல், எந்த பட்டினி இல்லாமல், எந்த பொருளாதார பிரச்சனையும் இல்லாமல், கடன் இல்லாமல், நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வீட்டிலே பொன் விளையும் என்று இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் உறுதியாக சொல்லுவேன். யோசேப்பு இருந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இயேசு இருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இயேசு இருக்கிற தேசம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், நீங்கள் எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, நீங்கள் பசியோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை, பட்டினியோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும், பொருளாதார தேவைக்காக பஞ்சகாலத்திலும் கூட நீங்கள் பசி இல்லாமல், பட்டினி இல்லாமல், தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர் உங்களுக்கு ஆலோசனை தந்து, அவர் உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். சிங்கக்குட்டிகள் பட்டினியிடம் தாட்சியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வீட்டிலே பொன் விளையட்டும், உங்கள் வாழ்க்கையிலே பொன் விளையட்டும், இந்த தேசத்திலே பொன் விளையட்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அவ்விதமாக உங்கள் வாழ்க்கையிலே பொன் விளைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அது 4 ஆறுகளாக பிரிந்து அந்த தேசங்கள்
உருவாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். தேசங்களை உருவாக்குகிறது அது மனிதனால் நடக்கிற காரியம் அல்ல. ஒரு தேசத்தை சுபிட்சமாக்குவது, ஒரு தேசம் அது ஆசீர்வாதமாக ஒரு அறியப்படுகிற தேசமாக மாறுவது எப்படி? வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தோட்டத்திலிருந்து ஒரு நதி என்ன செய்தது? அது புறப்பட்டு பாய்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் தேசத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு நதி அது பாய வேண்டும். எந்த தேசத்தில் நதி இல்லையோ அந்த தேசம் செழிப்பாக இருக்க முடியாது. நம்முடைய தேசம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நதியிலே தண்ணீர் பாய வேண்டும். அந்த விதமாக நதியிலே தண்ணீர் பாய வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்ய வேண்டும், ஊற்றுகள் உண்டாயிருக்க வேண்டும். இவைகளெல்லாம் கட்டளையிடுகிறவர் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஊற்றுக்கண்களை உண்டாகும்படி செய்கிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த இயற்கையின் ஆசீர்வாதங்களை தருகிறவர் கர்த்தர். அருமையார்களே, ஒரு தேசத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த விதமான பெயர்கள் உள்ளது போல பல நதிகள் நம்முடைய தேசத்தில் இருக்கலாம். ஆனால் தேசம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பாய வேண்டும்? பரிசுத்தாவி என்கிற நதி பாய வேண்டியது அவசியம். பரிசுத்த வேதாகமத்திலே நதி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. இயேசுவானவர் சொன்னார், யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். 7ஆம் அதிகாரத்தில் முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு நதி உண்டு, அது என்ன செய்யும்? உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் நகரத்தை சந்தோஷிப்பிக்கும் என்பதாய் நான் வாசிக்கலாம். சாம்ஸ் 46:4, 46வது சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஒரு நதி உண்டு, அதன் நேர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு, நதி ஒரே ஒரு நதிதான். அந்த நதி புறப்பட்டு பல ஆறுகளாய் பிரிந்தது என்று சொல்லி நாம் வாசித்தோமே. ஒரு நதி உண்டு, அது எந்த நதி? அந்த நதியை பற்றி பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். The Gospel of John chapter 7 verses 38 and 39. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் நான் வாசிக்க கேட்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அடைய போகும் ஆவியை குறித்து என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து இப்படி சொன்னார் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதுவரையிலும் பரிசுத்த ஆவி ஆகிய நதி இந்த உலகத்தில் அது ஊற்றப்படவில்லை. பரிசுத்த ஆவியாகிய நதி பெருக்கெடுத்து எப்போது ஓடியது என்றால் பெந்தேகோஸ்தே நாளிலே தான் அந்த பின்மாறி மழை பெய்தது. அந்த பின்மாறி ஆகிய அந்த எழுப்புதல் இந்த உலகத்தில் வந்தது. அந்த பின்மாறி ஆகிய பரிசுத்த ஆவியின் மழை இந்த உலகத்தில் பெய்தது. ஒரு ஆவியானவருடைய ஒரு பெரிய அசைவாடுதல் இந்த உலகத்தில் உண்டாயிற்று. அது எருசலேமிலே மேல் வீட்டறையிலே 120 பேர் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். 10 நாட்கள் வரையிலையும் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்தார்கள். அவ்விதமாய் தொடர்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன அந்த 50வது நாள் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி அவர் சென்றார். இயேசுவானவர் அவர் 40 நாட்களும் இந்த பூமியிலே சுற்றி திரிந்து 40வது நாள் பரமேறி சென்றார். பரமேறி செல்லும் பொழுது ஒரு கட்டளையை கொடுத்தார். என்னவென்றால், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொன்னார். அதை கேட்டதான
இந்த சீஷர்களும் அவர்களோடு கூட சேர்ந்து 120 பேருமாக அவர்கள் மேல் வீட்டறையிலே கூடி ஜெபித்தார்கள். அவ்விதமாய் கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு சப்தம் 10ஆம் நாள் உண்டாயிற்று. அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாளிலே அது உண்டாயிற்று. அந்த 50ஆம் நாள் என்பதுக்கு தான் பெந்தேகோஸ்தே. 50 என்றால் பெண்டிகாஸ்ட் என்று சொல்லி பெயர். ஆகவே பெண்டிகாஸ்ட் என்பது ஒரு எண்ணின் இலக்கத்திற்குரியது. அது ஒரு பண்டிகையையும் குறிக்கும். பெந்தேகோஸ்தே பண்டிகை 50வது நாளில் ஆசரிக்கிற பண்டிகைக்கு பேர் தான் யூத பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆகவே பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பண்டிகையை குறிக்கிறதாக இருக்கிறது. அவ்விதமாக அந்த பண்டிகை நாளிலே பெந்தேகோஸ்தே தினம் அன்று, அதாவது இயேசு கிறிஸ்து அவர் பஸ்காவாக பலியிடப்பட்டார். பஸ்காவாக பலியிடப்பட்டதுக்கு பிற்பாடு 50வது நாளிலே அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த உலகத்தில் ஊற்றப்பட்டார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள், பெறுவரையும் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் என்று சொன்ன அவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்து எருசலேமிலே காத்திருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த மேல் வீட்டறையிலே இறங்கினார். அந்த அனுபவத்தை தான் இயேசு கிறிஸ்து முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக அவர் சொன்னார். விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும் என்று சொன்னார். அதன்படி அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த உலகத்தில் பாய்ந்த அந்த நதி இன்றைக்கு அது உலகமெங்கும் பாய்ந்து சென்று அது பெரிய அளவிலே மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய செழிப்பை, ஒரு மறுமலர்ச்சியை அது ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படித்தான் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ திருச்சபைகள் இந்த உலகத்தில் என்ன செய்தது? முளைத்தது. அநேக விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் தோன்றினார்கள். மனம் திரும்பினவர்கள் இந்த உலகத்தில் உண்டானார்கள். அருமையான குருவிகள் பாடும் சத்தம் கேட்கிறது போல நல்ல பாடல்கள், நல்ல செய்திகள், அற்புத அடையாளங்கள், அநேக மக்களுடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம். அதைத்தான் நாம் சங்கீதத்தில் படித்தோம். ஒரு நதி உண்டு, அது என்ன செய்யும்? அது உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் நகரத்தை என்ன செய்யுமாம்? சந்தோஷிப்பிக்கும். மறுபடியும் அந்த வசனத்தை கேட்போமாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 46:4 வசனம் மறுபடி வாசிப்போம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தை என்ன செய்யும்? சந்தோஷிப்பிக்கும். உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலம் எது? அருமையானவர்களே, உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டால் உங்கள் இருதயத்திலே உன்னதமானவர் என்றால் த மோஸ்ட் ஹை, அவருக்கு மேல் உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் எந்த அதிபரும் அவருக்கு மேல் கிடையவே கிடையாது. எந்த ராஜாவும் அவருக்கு மேல் இல்லவே இல்லை. சாத்தானும் அவனுடைய சேனையும் அவருக்கு மேலே அல்ல, அவருக்கு கீழே, அவருடைய பாதத்தின் கீழே தள்ளப்பட்டவர்கள். தூதர்கள் அவருக்கு கீழே பணிவிடை செய்கிறவர்கள். மனுஷர்களும் எல்லாரும் நாம் அவர் கீழே. அப்படிப்பட்ட அந்த உன்னதமானவர் அவர் யார்? அவர்தான் யெகோவா என்கிற நாமத்தை உடையவராக பழைய ஏற்பாட்டில் தன்னை வெளிப்படுத்தினவர். புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற நாமத்தில் வெளிப்பட்டவர். அந்த உன்னதமானவர் அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக உங்கள் இருதயம் இருக்கும் என்றால், உங்கள் வீடு இருக்கும் என்று சொன்னால், அந்த வீட்டை அவர் சந்தோஷிக்கும்படி செய்வார். எப்பொழுது? இந்த நதி பாய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷிக்கும். உங்கள் வாழ்க்கை அது சந்தோஷமுள்ளதாக மாறும். அந்த இருதயம் செழிப்புள்ளதாக மாறும். அப்பொழுது இருதயத்தில் என்ன உண்டாகும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நதி பாயும் பொழுது, அந்த நதி பாய்கிறதான அந்த தேசத்தில் அந்த நதி பரிசுத்த ஆவியாகிய நதியை பெற்றுக்கொள்கிற, அதை தடை செய்யாதபடி அதை வரவிடுகிற, அதை பெற்றுக்கொள்கிறதான அந்த இருதயங்கள், பெற்றுக்கொள்கிறதான குடும்பங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்கிறதான சபைகள், அவைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை பார்ப்போம் என்றால்,
ஏற்கனவே வாசித்தோம், அந்த தேசத்தில் பொன் விளையும், அந்த தேசம் நல்லது, அந்த தேசத்திலே பொன் விளையும் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். பொன் விளையும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? ஏற்கனவே செழிப்பு என்று சொல்லி சொன்னேன். முதலாவதாக செழிப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையிலும் சரீரப்பிரகாரமாகவும் எல்லா நிலைமையிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பான அனுபவம் நமக்கு உண்டாகும். நம்முடைய சரீரம் புஷ்டி உள்ளதாக மாறும். வியாதிகள்லாம் நீங்கி புஷ்டியுள்ள சரீரமாக நம்முடைய சரீரம் மாறும். என்றால் நம்முடைய மனதிலே அந்த ஆவியானவர், இந்த உள்ளத்திலே அந்த ஆவியானவர் அவர் பிரவேசித்து விட்டபடினாலே, அவர் பாய்கிறபடினாலே உள்ளத்திலே சமாதானம், சந்தோஷம் இவைகள் என்ன செய்கிறது? பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது மாத்திரமல்ல, பொன் என்று சொன்னால் என்ன? அது தெய்வீக தன்மையை காட்டுகிறது. மனுஷிக தன்மை நீங்கி போய் மனுஷன் தெய்வீக தன்மை உள்ளவனாய் மாறுகிறான். இன்னைக்கு மனுஷர்களை பார்க்கும்போது அவர்கள் மனுஷிக தன்மை உள்ளவர்களாக கூட இருக்கிறாளா என்ற சந்தேகமாகத்தான் இருக்கிறது. பிசாசின் தன்மை உள்ளவர்களாய்த்தான் அனைவரை நம்ம பார்க்கிறோம். ஆகவே மனிதன் மனுஷனாகவே இல்லை, மனுஷிகத்தன்மை கூட இல்லை. தெய்வீகத்தன்மை என்று சொன்னால் என்ன? விசுவாசம், அன்பு, இரக்கம், இந்த பரிசுத்தம் ஆகிய இந்த தெய்வீகத்தன்மைகளை நீங்களும் நானும் உடையவர்களாய் மாறுகிறோம். எப்பொழுது மாறுகிறோம்? ராஜாவாகிய இயேசு உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ண வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பெரும் நதி நமக்குள்ளே அது பாய வேண்டும். இருதயமாகிய அவருடைய தோட்டத்தில் இருந்து அது என்ன செய்ய வேண்டும்? புறப்பட்டு அது பாய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அது புறப்படவில்லை. இந்த இருதயமாகிய தோட்டத்தில் இருந்து பரிசுத்த ஆவி யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர் உள்ளத்திலே அது என்ன செய்யும்? உண்டாகி அங்கே இருக்கும் என்று சொல்லவில்லை. இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அது புறப்பட்டு ஓடும், தேசத்துக்குள்ளே பாயும் என்பதாய் பார்க்கிறோம். தேசங்களுக்குள்ளே பாய்ந்தது என்பதாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தேசங்களுக்கெல்லாம் போகிறதோ அந்த தேசங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகத்தை நாம் குறைத்து மதிப்பிட்டு கொண்டு அந்த அபிஷேகத்தில் நிரம்பாமல் அந்த அபிஷேகம் நமக்குள்ளிருந்து வெளியே பாய்ந்து செல்வதற்காக நாம் விசுவாசமுள்ள மக்களாக விசுவாசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம். விசுவாசத்தின் கிரியைகளை நாம் வெளிப்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியாகிய நதி வெளியிலே பாய வேண்டும், தேசங்களிலே அது என்ன செய்ய வேண்டும்? பாயத்தக்கதாக நமக்கு அப்படிப்பட்ட நிறைவை கர்த்தர் நமக்கு தருவாராக. நதியிலே தண்ணீர் நிறைந்தால்தான் அது ஓடும், இல்லை என்று சொன்னால் அது ஓடுவதில்லை. நமக்குள்ளே ஆவியானவருடைய அனுபவம் வற்றி போய் கிடக்கும் என்று சொன்னால், நமக்குள்ளே ஆவியானுடைய அனுபவங்கள் தேங்கி போய் கிடக்கும் என்று சொன்னால், நமக்குள்ளே அந்த பின்மாரியினுடைய மழை அனுபவம் நமக்குள்ளே இல்லை என்றால், நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் இல்லை என்றால், நமக்குள்ளே ஒரு உயிர் மீட்சி இல்லை என்று சொன்னால், நிச்சயமாகவே தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. ஆகவே நம்முடைய அனுபவங்கள், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அனுபவங்கள் அது வெளியிலே தேசங்களுக்குள்ளே கடந்து போக வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிறைந்தவர்களாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி அந்த பிரசங்கங்கள், அந்த செய்திகள் தேசங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறதான தேவனுடைய வல்லமை அது தேசங்களுக்குள்ளே பாய வேண்டும், குடும்பங்களுக்குள்ளே பாய வேண்டும், அடுத்த நபர்களுக்குள்ளே அது கடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்டதான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஆவி நிறைவை பெற்றுக்கொண்ட மக்களாக இருப்போம் என்றால், ஆவி நிறைவை பெற்று வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் பேசுகிற நபர்களாக நாம் இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு வரங்களை பெற்றுக்கொண்டு வரங்களை உபயோகப்படுத்த வேண்டும். பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள், வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் என்று இயேசு சொன்னார். அதே போல நாம் வியாதியஸ்தர்களுக்காய் கைகளை வைத்து ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். பிசாசுகளை நம்ம துரத்த வேண்டும்.
நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் பேச வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிறைந்து இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினாரே, அதே போல நாம் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டு வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்காமல், சபைகளுக்குள்ளே முடங்கி கிடக்காமல் புறப்பட்டு செல்வோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை போல அபிஷேகத்தை பெற்றவராய், பராவை போல பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அவர் மேல் வந்து இறங்கின பொழுது அவர் பின்பு ஜெபித்து உபவாசம் பண்ணி ஜெபித்தார். ஜெபித்த பிறகு சோதனையை ஜெயித்தார். சோதனையை ஜெயித்த பிறகு அவர் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானஸ்நானம், அவன் மனம் திரும்பினான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான், தேவனுக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த பரிசுத்தாவியாகிய அந்த அபிஷேகத்தின் நிறைவோடு கூட அவன் ஒவ்வொரு தேசங்களுக்கு கடந்து சென்றான். ஒரு குறிப்பிட்ட கால அளவு மாத்திரம் அவன் சபையிலே இருந்து, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ளதான சபையிலே உடன் ஊழியர்களோடு கூட சகோதரரோடு கூட இருந்து கற்றுக்கொண்டு, அங்கே அப்போஸ்தலருடைய பாதத்திலே கற்றுக்கொண்டு அவன் குறித்த வேளையிலே அந்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு, அந்த ஆவியானவர் எங்கேயெல்லாம் அவனை அனுப்பினாரோ அங்கே புறப்பட்டு சென்றான். அப்படித்தான் அந்த நாட்களிலே கிறிஸ்தவம் அநேக பட்டணங்களிலே, தேசங்களிலே அது பரவ ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் இந்த தண்ணீர் எங்கெல்லாம் பாய்கிறாரோ அங்கெல்லாம் ஆத்துமாக்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் எழும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். எங்கெல்லாம் தண்ணீர் பாய்கிறதோ, நதி போகிறதோ அங்கெல்லாம் மீன்கள் உண்டாகும், விருட்சங்கள் உண்டாகும், பலம் கொடுக்கிறதான விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அதே போலத்தான் பரிசுத்த ஆவியாகிய இந்த நதி எந்த தேசமெல்லாம் கடந்து செல்கிறதோ அங்கெல்லாம் பலன் உண்டாகும், அங்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும். தேசங்களெல்லாம் அந்த தேசங்களிலெல்லாம் தெய்வீகம் மலரும், மனுஷீகம் என்ன செய்யும்? ஒழிந்து போகும். குடும்பத்தில் இருக்கிறதான மனுஷிகமான கிரியைகள், மனுஷிகமான சிந்தைகள், மனுஷிகமான எல்லா விதமான செயல்களும் நீங்கி போக வேண்டும். தெய்வீக தன்மைகள் வெளிப்பட வேண்டும், இரக்கம் வெளிப்பட வேண்டும், மன்னிக்கிற சுபாவம் வெளிப்பட வேண்டும், தயவு வெளிப்பட வேண்டும், அன்பு வெளிப்பட வேண்டும், இன்னும் அநேக நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும், நன்மை செய்கிற சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும், தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த நிறைவை நாம் பெற்றுக்கொண்டு இந்த ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் நாம் ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னாலும் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியமாக இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் பெற்றுக்கொண்ட, மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்பதாய் வேதம் சொல்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை அநேகர் பெற்றுக்கொண்டாலும் அடிக்கடி அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவரை துக்கப்படுத்தும் பொழுது கடைசியாக அவர் நம்மை விட்டு எடுபட்டு விடுவார். அருமையானவர்களே, சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகின பொழுது வேறே ஆவி அவனுக்குள்ளே வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டே இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு போகும் பொழுது நீங்கள் சாத்தானை ஜெயிக்கும்படியான பலனற்றவர்களாய் மாறுவீர்கள். பாவத்தை மேற்கொள்ளும்படியான அந்த பலன் இல்லாமல் போய்விடும். ஊழியத்தை செய்யும்படியான பலன் இல்லாமல் போய்விடும். பரிசுத்த ஆவியாகிய பலனை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய அலுவலக வேலை கூட, அதிகமான வேலை பழு உங்கள் அலுவலகத்தில் இருந்தால் கூட அதை நீங்கள் செய்யும்படியான அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் தருவார். பிரசங்கம் பண்ணுவதற்கு கொடுக்கிற பலன் யார் கொடுக்கிற பலன்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன். எப்படி 3 ஆராதனைகள் 4 ஆராதனைகளை பிரசங்கம் பண்ண முடிகிறது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலனாக இருக்கிறது. எந்த வயதாக இருந்தாலும் தேவனுடைய ஊழியர்கள் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுகிறார்களே, அது எங்கிருந்து கிடைத்த அந்த பலன்? அது பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பலனை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சாகும் வரையிலேயும் உங்கள் சரீரத்திலே பலன் உண்டாயிருக்கும், உங்கள் ஆத்மாவிலே பலன் உண்டாயிருக்கும், உங்கள் மனதிலேயும் கர்த்தர் பலனை தருவார். என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட ஐக்கியமாய் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனோடு கூட ஐக்கியம் என்று சொன்னால் அவருடைய உறவை விட்டு பிரிந்து போகக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவர் உங்களுக்கு விரோதியாக மாறிவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு சத்துருவாய் மாறுவார்.
அவர் சத்துருவாக நமக்கு எதிராக அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அவர் நமக்கு எதிராக செயல்படாதபடிக்கு அவர் நமக்கு உதவி செய்யும்படியாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இயேசு வாக்குத்தத்தம் பண்ணதான யோவான் சுவிசேஷத்தில் நாம் அங்கே 14ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அல்லவா, உதவியாளராக பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே, நம்மை பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே பெருமூச்சுகளோடு ஆவியானவர் தாமே நமக்குள்ளே இருந்தவர் வேண்டுதல் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஜெபிக்கும்படியான பலனை தருகிறார். அருமையானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அதில் நிறைந்து ஜீவிக்க வேண்டும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, அவருடைய ஐக்கியத்திலிருந்து நீங்கள் விலகி போகாதபடிக்கு நீங்கள் அவரை துக்கப்படுத்தாமல் கவனமாக இருந்தால் அவர் உங்களோடு கூட ஐக்கியமாயிருப்பார், உங்களோடு கூட இருப்பார். எந்த இடத்திலும் அவர் ஒரு நபரை போல உங்களோடு கூட அவர் இருந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் உங்களோடு கூட உங்கள் வீட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி நினைத்து பாருங்கள். பிசாசு உங்கள் வீட்டில் வரவே மாட்டான். எல்லா எதிரிகளையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை உள்ளதான பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஒரு நாளும் துக்கப்படுத்தாதபடி, நாம் ஒரு நாளும் துக்கப்படுத்தாதபடிக்கு அப்படி ஐக்கியத்தை நாம் காத்து கொள்வோமாக. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில், அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருகிறது? அங்கே சாத்தான் அல்ல, கர்த்தரே அவர்களுக்கு விரோதியாய் செயல்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் அல்ல, அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினபடினாலே கர்த்தர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே நீங்கள் ஆவியானவருடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படி போட்டு பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதரும், நான் ஆவியானவர் துக்கப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு தாவீது ஜெபம் பண்ணதை குறித்து 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் கண்ணீரோடு உபவாசத்தோடு கூட ஜெபித்து மனம் திரும்புவோம் என்று சொன்னால் அவர் திரும்பவும் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தந்து உங்களை நிரப்புவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்றுக்கொண்டார்கள்? அவர்கள் மேல் வீட்டறையில் அவர்கள் 10 நாட்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். எந்தெந்த விசுவாசிகள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது நம்முடைய சபையில் இருக்கிற ஜெப இணைப்பில் இணைந்து ஜெபிக்கிற அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பார்க்க முடியும். அவ்விதமாக ஜெபத்திற்கு யார் முழங்கால் படி போடுகிறார்களோ, காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே தான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபிக்காதவனுடைய வாழ்க்கையில், உபவாசிக்காதனுடைய வாழ்க்கையில், வேத வசனத்தை வாசித்து தியானிக்காதனுடைய வாழ்க்கையில், குறிப்பாக அவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனாய் இல்லை என்றால் ஆவியின் நிறைவை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கவே முடியாது. தொடர்ந்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்லுகிற மக்களாக இருக்க வேண்டும். அவருக்கு நீங்கள் தினந்தோறும் உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை துக்கப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உங்களை நடத்துகிறவராயிருப்பார். ரோமன் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். ஆவியினாலே நாம் மாம்சத்தை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். ஆவியானவராலே இயேசு வனாந்தரத்துக்குள்ளே நடத்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஆவியானவர் நம்மை நடத்துகிறதான இடம் வனாந்தரமாக இருக்கலாம். அவர் எங்கே நம்மை நடத்துகிறாரோ அங்கே போகிறதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். எலியா தீர்க்கதரிசியை ஆவியானவர் நடத்தினதான அந்த இடங்களுக்கு அவன் போகும்படி ஆயத்தமாக இருந்தபடினாலே அந்தந்த இடங்களிலே ஆவியானவர் கூட இருந்து அவனுக்கு அற்புதங்களை செய்தார். ஆவியானவர் அவனை கொண்டு அற்புதங்களை செய்தார். ஆவியானவர் எலியாவின் தேவையை சந்தித்தார். ஆவியானவனை போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்விதமாய் அவன் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த உலகத்தில் ஒரு நாள் இயேசு வருவார். இயேசு வரும்பொழுது
நீங்களும் நானும் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை அவர்கள் காத்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு ஐக்கியத்தை அவர்கள் காத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளைத்தான் வருகையிலே கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அவர்கள் சரீரம் ஒரு நிமிடத்தில் ஒரு வினாடியிலே மறுரூபமாக மாறும். அதற்காகத்தான் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் நாம் இருக்க வேண்டும். அச்சார முத்திரை என்றால் அதாவது இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அச்சாரமாய் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறார், முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எந்தெந்த விசுவாசிக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த முத்திரை இருக்கிறதோ, எந்தெந்த இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியாகிய நதி புறப்பட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களைத்தான் வருகையிலே தம்முடைய 2ஆம் வருகையிலே கைவிடாமல் சேர்த்து கொள்வார். சீக்கிரமாய் அந்தி கிறிஸ்து வெளிப்படும் காலம் வந்துவிட்டது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகையிலே கைவிடப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய முத்திரையை நீங்கள் தரித்துக்கொள்ளாதபடி தரித்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை நாம் உடைய மக்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இவ்விதமாய் நதி என்ன செய்தி அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு அவைகள் 4 தேசங்களிலே ஓடியது, பாய்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே பெற்றதான அனுபவங்களை அடக்கி வைத்துக் கொண்டிருக்காதபடிக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே பெற்றுக்கொண்டதான அனுபவங்களை, ரட்சிப்பின் அனுபவங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும், தேவன் கொடுத்ததான நல்ல காரியங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே தக்க வைத்து இருப்பீர்கள் என்று சொன்னால் தேங்கி போனதான தண்ணீர் நாற்றம் எடுக்கிறது போல உங்கள் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களும் அது கெட்டு போகும் பிரியமானவர்களே. அப்படினாலே அது புறப்பட்டு செல்லத்தக்கது. ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சென்று என்ன செய்யுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, நீங்கள் சபையிலே இருக்கிறதான விசுவாசிகளை சீஷராக மாற்றுங்கள் என்று சொன்னார். அது புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவர்களுக்கு நீங்கள் வியாதியை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்றெல்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட கிரியை செய்கிறோமா? இல்லை என்றால் கிடைத்த தாளந்துகளை மறைத்து வைத்துக்கொண்டு தேவன் கொடுத்த கிருபைகளை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் உங்களுக்கு பாடல் வரத்தை கொடுத்திருந்தால், தாளந்தை கொடுத்திருந்தால், ஆவியானவர் கொடுத்திருக்கிற அந்த வரத்தை பயன்படுத்துங்கள். இன்னும் ஜப வரம் கொடுத்திருந்தால் பயன்படுத்துங்கள். அதே போல பிரசங்கம் பண்ணக்கூடிய வரத்தை கொடுத்திருந்தால் பயன்படுத்துங்கள். ஆன்லைன் மூலமாக நீங்கள் வேத பாடத்தை நடத்துகிறதான ஆட்களாய் என்ன செய்யலாம்? மாறலாம். புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுகிற மக்களாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் பாய்ந்து செல்கிறதோ அங்கெல்லாம் பொன் விளையும் பிரியமானவர்களே. மனுஷிகம் ஒழிந்து போகும், தெய்வீகம் மலரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததாக அந்த வசனத்தில் கீழே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் 2வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரத்தில் 12வது வசனம், அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்தில் பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு என்று சொல்லி இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களை செழிக்க செய்யும்படியாக செழிக்க செய்கிறதான இந்த பரிசுத்த ஆவியான் உங்களுக்குள்ளே வரும் பொழுது என்ன உண்டாகும்? பிதோலாகும் என்ற பிதோலாக் அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அது என்ன, எதை குறிக்கிறது? அது ஒரு நறுமண பிசின். அது ஒரு நறுமண பிசினாக இருக்கிறது. நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிசின். அந்த விதமான ஒரு நறுமண பிசின் உங்களுக்குள்ளே உண்டாகும். அது என்ன? உங்களுடைய துர்வாசனை எல்லாம் நீங்கி நறுமணம் உண்டாகும். நல்ல சாட்சி உள்ள மக்களாக மாறுவீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் பொன் போன்ற அனுபவங்கள் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் பிதோலாகும் என்று சொல்லுகிறதான அந்த கந்த பிசின், நறுமண பிசின் போல நற்சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா? கோமேதகக்கல் என்கிறது போல அநேகருடைய வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடிய ஆபரணங்களுக்கு செய்வதற்கு அந்த கல் பயன்படுத்தப்படுகிறது போல அநேகருடைய வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடிய காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அருமையார்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார்.
உங்கள் அநேகரை அலங்கரிக்கும் ஒரு நபராக உங்களை அவர் மாற்ற முடியும். அநேகருடைய வாழ்க்கையை அலங்காரமாய் மாறுவதற்கு தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். இது கர்த்தர் செய்கிற பெரிய காரியமாக இருக்கிறது. ஆகவே இது எப்படி உண்டாகிறது, எதனால் உண்டாகிறது? பரிசுத்த ஆவியாகிய அந்த நதி உங்களுக்குள்ளே பாய்ந்து வரும்போது, பரிசுத்த ஆவி நதி உங்களிலிருந்து புறப்பட்டு செல்லும்போது, தேவ சமூகத்திலிருந்து அது புறப்பட்டு அது வரும்போது, நீங்கள் இருக்கிற இடம் அது ஆசீர்வாதமான இடமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் குடியிருக்கிறதான தேசம் அது ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். அநேகருடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிறவர்களாக மாறுவீர்கள். விலையேற பெற்ற கல்லாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்கள் வாழ்க்கையை அப்படி மாற்றுவதற்காக தான் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார் என்றால், அவர் தம்முடைய சபை திருச்சபையிலே வைத்து பரிசுத்த ஆவியாகிய அந்த நதி மூலமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கை பொன்மயமாக மாற, உங்கள் வாழ்க்கை அது நற்சாட்சி உள்ளதாக மாற, உங்கள் வாழ்க்கை ஒரு அலங்காரமான, அநேகருடைய வாழ்க்கை அலங்கரிக்கக்கூடியதான நபர்களாக கர்த்தர் மாற்றும்படியாக அவர் உங்களை வைத்திருக்கிறார். அதனுடையினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட செய்தியின்படி ஜீவிக்கும்படியான கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியாகிய அந்த நதியோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக காணப்பட உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக மாற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.